சென்னை பல்லாவரம் துறைப்பாக்கம் இடையேயான ரேடியல் சாலையை 6 வழிச்சாலையாக மாற்றும் திட்டம் 5 ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை ஜிஎஸ்டி சாலை, OMR, பரங்கிமலை மடிப்பாக்கம், வேளச்சேரி மேடவாக்கம் ஆகிய சாலைகளை இணைச்சு புறவழிச்சாலை அமைக்க 20 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு திட்டமிட்டுச்சு. அதன்படி பல்லாவரம் துறைப்பாக்கம் இடையே 10.5 கிலோமீட்டர் நீளம் 200 அடி அகலத்தில் ரேடியல் சாலை அமைக்கப்பட்டுச்சு. இந்த சாலை வந்த அப்புறம் கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் OMR வழியாக செல்லும் வாகனங்கள் விரைவா ஜிஎஸ்டி சாலையை அடைய உதவியா இருந்துச்சு. வாகன நெரிசல் அதிகமாயிட்டே போனதால ரேடியல் சாலையை 6 வழிச்சாலையா மாத்துறதுக்கான பணிகள் 5 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கப்பட்டுச்சு. ஆனா வேலை மந்தகதியில நடக்கிறதால வாகன ஓட்டிகள் மேலும் சிரமத்தை சந்திக்கிறாங்க. மோசமான சாலை இதுதான் இன்னைக்கு சொல்ல முடியும். இதில் நெடுஞ்சாலைத்துறை இப்போ ஒரு 5 வருஷம் ஆச்சு இந்த எக்ஸ்டென்ஷன் வேலை. ஆனால் வேலை ரொம்ப ஸ்லோவாக போகுது. சும்மா ஒரு 10 பேர் 5 பேர் வச்சு அங்கங்கே வேலை செய்கிறாங்க. இதில் நிறைய இடர்பாடுகள் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த சாலை பகுதியில் இருக்கும் பள்ளிக்கரணை நாராயணபுர ஏரி, கீழ்கட்டளை ஏரி, பல்லாவரம் பெரிய ஏரி ஆகிய இடங்கள்ல தடுப்புச் சுவர்கள் கட்டும் பணியும் இன்னும் நிறைவடையல. ரேடியல் சாலை விரிவாக்க பணிகள் பற்றி விளக்கம் கேட்க நெடுஞ்சாலைத்துறையினரை தொடர்பு கொண்டோம். ஆனா அதிகாரிகள் அழைப்பை ஏற்கல. சாலை விரிவாக்க பணிகள் தொய்வே இல்லாம சீக்கிரமா முடிவடையுமா என்பது கேள்விக்குறிதான். நம்ம சென்னைக்காக தாம்பரத்திலிருந்து செய்தியாளர் சாந்தகுமார்.